ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி தினேஷ். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா, காரைக்குடியில் உள்ள பொன்னகருங்கிற ஏரியாவில் தான் இருக்கோம். பொன்னகருங்கிற ஏரியாவில் அலகாபாத் சாலை அதில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா. ஸோ ஒரு 2010க்கு மேலே தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 10-15 வருஷத்தில் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இந்த ஏரியாவுக்கு வந்து துணிக்கடை, ஒரு அவுட்டரில் ஒரு பெட்ரோல் பங்கு எல்லாமே வந்துச்சுன்னா ஸோ இன்னுமே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எப்படி இது ஒரு குட்டி காரைக்குடி மாதிரி வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் வந்து ஒரு 70% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே வீடு கட்டி இருக்காங்க. ரயில்வே, போலீஸு, யூனிவர்சிட்டி, ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் ஆள்கள் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இது கவர்மெண்ட்டுக்குள்ள ஏரியா இது. ஸோ இங்கிட்ட வந்து எல்லாமே மாத்தூர் எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. நல்லாவே டெவலப் ஆகிடும். கண்டிப்பாக நல்லாவே டெவலப் ஆகிடும். ஸோ பார்ப்போம். இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பார்ப்போம். அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும்னா பொன்னகர் பெஸ்ட்டான ஒரு இடம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ரயில்வே கேட் வந்துருச்சு. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.